கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம நாராயணியத்தில் 45வது தசகத்தில் இருக்கும் விளையாட்டு பிள்ளைன்னு பெயரிடப்பட்டிருக்கு. அதில் முதல் ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அதில் சுவாமி இப்போது தவழ்ந்துண்டு தன்னுடைய சலங்கையால் ஒலி எழுப்பிண்டு அந்த கூடத்தின எல்லா பாகங்களையும் அலங்கடிக்கிற ஒரு தன்மையில் இருக்கார் இப்போ சுவாமி. அப்போ அந்த முதல் ஸ்லோகத்தை பார்த்தோம். இப்போ ரெண்டாவது பார்க்கலாம். மிருது மிருது விஹி சந்திர உன்மிஷத் தந்தபந்தௌ வதனபதித கேசௌ திருஸ்ய பாதாப்ஜதேசௌ புஜகலிதகராந்த வியாலகத் கங்கணாங்கௌ மதிம் அஹரதமுச்சைஹி பஸ்யதாம் விஸ்வன்ரூணாம். அப்போ கொஞ்சம் சிரிக்கிற ஒரு தன்மையில் சுவாமி வெளியில் காண்ற பற்களை உடையவாளாகவும், அதாவது எல்லாரும் அவரை பார்த்தோன்னே புன்சிரிப்பை கொடுக்குற மாதிரி முகத்தில் தொங்குற தலைமயிர் உடையவர்களாகவும், அழகிய உள்ளங்கால்களை உடையவராகவும், கை வளையல்கள் தழுவிண்டு ஒரு மணிக்கட்டுகளை அலங்கரிச்சுண்டு ரெண்டு பேரையும் பார்க்கறச்சு எல்லாரோட மனசையும் கவர்ந்தா. அதாவது கிருஷ்ணரும் பலராமருமா எல்லாரையும் கவர்ந்தான்னு சொல்கிறதுல மிகையான வார்த்தையே இருக்காது. மிருது ஹாசம்னு சொல்கிறா, அதாவது மென்மையான ஹாசம். விஸ்வன் ரூணாம், அப்போது எல்லா உலகத்தையும் அவள் மயக்கினான். அனுசரதி ஜனௌகே கௌதுக வியாகுலேக்ஷே கிமபி கிருத நிதானம் யாக சந்தௌ திரவந்தௌ வலிதவதன பத்மம் பிருஷ்டதோ தத்த திருஷ்டி கிமிவன விததாதே கௌதுகம் வாசுதேவ. இப்போ வாசுதேவான்னு அழைச்சிட்டு ஆவலால் சலிக்கிற கண்களை உடைய ஜன கூட்டம் உங்களை தொடர்ந்துட்டே உங்களுக்கே உரிய ஒரு அதிசயமான வகையில் நீங்கள் சிரிச்சுண்டு மகிழ்ந்துண்டு தவழறவராக இருந்தீரே. தாமரை முகங்களை திருப்பிண்டும் பின்புறம் அவளை பார்த்துண்டும் நீங்கள் ரெண்டு பேரும் அளித்த மகிழ்ச்சிக்கு உவமை ஏதாவது இருக்கா? தத்த திருஷ்டி, நீங்கள் அப்படி திரும்ப பார்த்த ஒரு அந்த பார்வைக்கு நிகர் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு பட்டத்திரி. திருத்த கதிஷு பதந்தா உத்திதௌ லிப்த பங்கௌ திவி முனிபிர் அபங்கைர் சஸ்மிதம் வந்தியமானௌ திருதமத ஜனனீபியாம் சானுகம்பம் கிருஹீதௌ முஹுரபி பரிரப்தௌ த்ராக்யுவாம் கம் சும்பிதௌ ச. அப்போ நடக்க ஆரம்பிக்கிற சுவாமி வேகமாக நடந்து முயன்று கீழே விழறவாளாவும், அதனால் புழுதி படிஞ்சவாளாகவும் இருந்தாங்க ரெண்டு பேரும். வானவெளியில் இருந்த களங்கமற்ற முனிவர்கள் புன்முருளோடு இவாளை வணங்கிட்டே இருந்தாங்க. அப்போ தாய்மார்கள் வேகமாக அன்போடு உங்களை எடுத்துட்டு அடிக்கடி தழுவிண்டு ஆவலோடு முத்தமிட்டாங்க. தாய்மார்கள்னு இந்த இடத்துல இவருக்கு 2 மனைவிகள், யசோதை ஒருத்தி, ரோஹிணி ஒருத்தங்க. ரெண்டு பேருமா தான் கிருஷ்ணரையும் பலராமரையும் வளர்க்குறாங்க. ஸ்னுத குச்ச பரமங்கே தாரயந்தி பவந்தம் தரலமதி யசோதா ஸ்தன்யதா தன்ய தன்யா கபட பசுபமத்யே முக்தஹாசாங்குரம் தே தசன முகுல ஹிருத்யம் வீக்ஷ்ய வக்திரம் ஜஹார்ஷ. அப்போ தன்னுடைய பால் சுரக்கிற ஸ்தனங்களோட உங்களை மடியில் வச்சுண்டு பால் கொடுத்த அந்த யசோத பாக்கியசாலிகளுக்குள்ள பெரிய பாக்கியசாலி. இடைய வேஷம் பூண்ட மாயனே, முட்டு போல முளைக்கிற பற்களோட புன்சிரிப்பாலையும் மனசை கொள்ளுற உம்முடைய திருமுகத்தை இடையிடையே பார்த்துண்டு அந்த யசோத மகிழ்ச்சி பொங்கினாலே அதுக்கு அளவு உண்டா? ததனுச்சரணச்சாரி தாரகை சாஹமாராத் நிலையததிஷு கேலன் பாலசாபல்யசாலி பவன சுகபிட்டாலான் வத்சகாமஸ்சானுதாவன் கதமபி கிருதஹாசைர் கோபகைர்வாரிதோ பூஹு. அப்போ நடக்க ஆரம்பிக்கிறார். இப்படியே தவழ்ந்துன்ற சுவாமி நடக்கிறார். கோகுல சிறுவர்களோட கூடி அக்கம் பக்கம் வீடுகளில் போய் விளையாடுறார். குழந்தை சேஷ்டைகளை செஞ்சுட்டு அங்கே வளர்கிற கிளிகளையும் பூனைகளையும் கன்றுகளையும் தொடர்ந்து ஓடுறார். அப்போ கோபர்கள் அதை பார்த்து சிரிச்சுண்டு எப்படியோ தடுத்தாங்க. அதாவது உங்களுடைய ஓட்டத்துக்கு அவளால் ஈடே கொடுக்க முடியல. இதோட நம்ம 6 ஸ்லோகங்கள் 45வது தசகத்தில் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ.